ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாமெல்லாம் எதிர்பார்க்காத போது ஜனநாயகன் அப்டேட் வந்துச்சு. ஸோ இந்த மாதம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க சென்சார் போர்டில்னு சொல்லியிருக்குது சில விஷயங்கள்லாம் கட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே இப்போ நம்ம ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் டீம் கட் பண்ணி அதை சப்மிட் பண்ண போகிறாங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது இந்த ரிலீஸ் ஜூலை 23 தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜூலை 23 அமைஞ்சா அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கப்புறமே நிறைய படங்கள் இருக்குது, அதுக்கு முன்னாடியுமே நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் சென்சார் சர்டிஃபிகேட் எந்த ஒரு குளறுபடியும் பண்ணாமல் நீட்டாக ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை திருப்பியும் ஏதாவது குளறுபடி வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா தமிழுக்கு மட்டுமே இந்த சென்சார் சர்டிஃபிகேட் எடுக்கலை. நாம் லாஸ்ட் 2 வீடியோ சொல்லிகிட்டு இருக்குது 3 லாங்குவேஜஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க சென்சார் சர்டிஃபிகேட். ஸோ அதனால தான் இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராமல் இருக்குது. இது தமிழுக்கு அப்படின்னா உடனடியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் 3 லாங்குவேஜுமே சேர்ந்து எடுக்கிறனால இந்த டிலே இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிலே நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3 லாங்குவேஜுமே சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ தேட்டர்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் சினிமாஸ் எல்லாமே ரெடியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ப்ரிப்பேர்டாக ரெடியாக இருக்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்லேயுமே ரெடியாக தான் இருக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒட்டு மொத்தமாக 3 லாங்குவேஜுமே வாங்கிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டாகவே படம் வித்தின் வீக்கில் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபில்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.